ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஆ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கும் ஆ போட்டுலாம் ஓகே ஒரு லிங்க் அனுப்பி சாட்லயும் ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பௌத்தம் இணைய வழி கருத்தரங்க தொடர் இன்று 38வது வாரமாக இன்று நடைபெறுகிறது. 800 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் பௌத்தத்தை மீட்டெடுக்கும் மாபெரும் முயற்சியில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றோம். பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் இப்பணியில் அயராது உழைக்கும் நமது தோழர்கள் வரலாற்று தெரிவு பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களிடமும் பௌத்தத்தின் தேடல் குறித்தும் தமிழ்நாட்டின் அதன் தொன்மை குறித்தும் விளக்க வேண்டிய பொறுப்பில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். பண்டிதர் அயோத்திதாசர், பேராசிரியர் லட்சுமி நரசு, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்ளிட்ட மேதைகள் நமக்கு பௌத்தத்தை அறிமுகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டின் அதன் வரலாற்று தடங்களை முழுமையாக அறியாத நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். இதன் காரணமாக பொது சமூகத்தோடு தமிழ்நாட்டு பௌத்தர்கள் தொடர்பில்லாமலும் விவாதங்களின் போது போதிய வரலாற்று தரவுகளை முன்வைக்க முடியாமல் தடுமாறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அவல நிலையிலிருந்து விடுபட வேண்டியது பௌத்தர்களாகிய தன்னை கருதி கொள்ளும் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நமது பேரவை உணர்ந்திருக்கிறது. இந்த குறைபாட்டை சரி செய்யும் விதமாகத்தான் கடந்த 38 வாரங்களாக தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் அறிஞர்கள், மானுடவியல் ஆய்வாளர்கள், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களிடம் மேற்கொண்ட தொடர் ஆலோசனைகளின் விளைவாக தமிழ்நாட்டின் பௌத்தம் குறித்து விரிவான கலந்துரையாடலை கட்டமைக்க வேண்டிய தேவை என்பதை உணர்ந்து அதற்கு அனைத்து அறிஞர்களும் தங்களால் என்ற ஆய்வு உதவிகளை செய்வதற்கு முன் வந்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றனர். தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மகிழ்ச்சியோடு இது ஒரு முன்னுதாரணமாக வரலாற்று நிகழ்வாகும். அறிஞர்களின் ஆர்வம் மற்றும் பங்களிப்பு, தமிழ்நாட்டு பௌத்தர்களின் கற்றுக்கொள்ளும் ஊக்கம் ஆகிய இக்கருத்தரங்கை ஒருங்கிணைக்க நமக்கு உதவுகின்றன. எனவே 2024 டிசம்பர் 1 முதல் இன்று வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை தமிழ்நாட்டு பௌத்தம் தொடர்பான அனைத்து கோணங்களும் வரலாற்று தரவுகளோடு, ஆவணங்களோடும், சான்றுகளோடும் அறிஞர்கள் விளக்கி வருகின்றனர். இந்த வாய்ப்பை தமிழ்நாடு பௌத்தர்கள் மட்டுமன்றி பௌத்தத்தின் மீது ஆர்வம் கொண்டுள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வின் 38வது வாரமாக தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற தலைப்பு வந்து மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பில் நம்முடைய எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் டாக்டர் ஐஜமா இன்பகுமார் அவர்கள் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார். இருட்டடிக்கப்பட்ட வரலாற்றின் மீது ஒளி பாய்ச்ச வரும் நம்முடைய எழுத்தாளர் டாக்டர் ஐஜமா இன்பகுமார் அவர்கள் நம்மிடையே மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற உள்ளார்கள். இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்கும் கௌதம் சன்னா அவர்கள் இன்று இந்த மீட்டிங்கிலே கலந்து கொள்வார். அவர் லண்டன் சென்று கொண்டிருப்பதால் அவரால் ஆரம்பத்திலேயே பங்கு பெற முடியவில்லை. வாழ்த்துறை வழங்க திரு ஆர் திருநாவுக்கரசு, தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய விகார் கவுன்சில் செயலாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள். இந்த நிகழ்வில் மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் இணைய வழி 38வது வார தொடர் நிகழ்விற்கு வரவேற்புரை நிகழ்த்திட
நம்முடைய சேலம் மாவட்ட சங்கரத்தினர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆத்தூர் அன்னை சுந்தரி ராமு புத்தவிகார் உடைய சங்கரத்தினர் உபாசகர் மூக்நாயக் மணி இவர் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையுடைய இளையோர் கழகத்திலும் பௌத்த இளையோர் கழகத்திலும் பொறுப்பு வகித்து செயல்பட்டு வருகின்றார்கள். சேலம் மாவட்டம் முழுவதிலும் ஒரு 10 விகார்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். அவருக்கு ஒரு வரவேற்பை நிகழ்த்துவார்கள். வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே அண்ணன் ஐஜமா இன்பகுமார் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். பேசுங்க. அனைவருக்கும் ஜெய்பீம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பில் தமிழ்நாடு பௌத்தம் என்ற தலைப்பில் 38வது வாரமாக மாபெரும் இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் என்னை முன்னிலை வகித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த பௌத்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி வைக்கும் அண்ணன் கௌதம சன்னா அவர்களுக்கும், ஐஜாமா இன்பகுமார் ஐயா அவர்களுக்கும், ஐயா ஆர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பௌத்தம் என்ற தலைப்பில் ஏறத்தாழ 38 வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் முன்னெடுத்து வருகிறோம். 800 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட பௌத்தம், 800 ஆண்டுகளுக்கு முன்பு சிதைக்கப்பட்ட பௌத்தம் நம்முடைய வரலாறை அனைத்தும் துளைத்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட பௌத்தம் இன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வருகைக்கு பிறகும், அறிவர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய வருகைக்கு பிறகும் மெல்ல மெல்ல புத்துயிர் பெற்று இன்று துளிர்விட்டு வருகிறது. அந்த வகையில் பௌத்தத்தை மேலும் எளிய மக்களிடத்திலே, கிராமப்புறத்திலே, நகர்ப்புறத்திலே பௌத்தம் என்ன, பௌத்தர்கள் யார் என்பதை எடுத்து செல்லும் வகையில் இன்றைக்கு செயல்பட்டு வருகிற தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் உழைப்பு என்பது இன்றியமையாதது. மணிமேகலையின் பௌத்தம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பௌத்தம் என்பதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. மணிமேகலையின் பௌத்தமும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய பௌத்தமும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்தது. வட இந்தியாவில் பௌத்தம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, அந்த பௌத்தத்தை தமிழ்நாட்டில் நாம் எவ்வாறு நம் முன்னோர்கள் தலித்துகள் செயல்படுத்தி வந்தனர், பௌத்தத்தை எப்படி கையாண்டனர் என்பதை நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. மணிமேகலையின் பௌத்தம் என்பது வழிபாட்டு தலத்தோடு பொருந்தக்கூடியது, கலாச்சாரத்தோடு பொருந்தக்கூடியது, தமிழ் இலக்கியத்தோடு பொருந்தக்கூடியது. மணிமேகலை அம்மையார் பௌத்தத்தை ஒரு பிக்கினி போல பிக்கினியாக இருந்து எளிய மக்களிடத்திலே எப்படி இந்த பௌத்த கருத்தை இந்து மதத்திற்கும், இந்து மத கோட்பாட்டிற்கும், பௌத்த கோட்பாட்டிற்கும் என்ன இடைவெளி, என்ன வேறுபாடு என்பதை பட்டி தொட்டி எங்கும் காஞ்சிபுரம் மண்ணில் எளிய மக்களிடத்திலே கொண்டு சென்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கி வந்தவர் அன்னை மணிமேகலை ஆவார். அவர் பௌத்தத்தை வழிபாட்டு தலத்தோடு எப்படி எடுத்து சென்றார் என்பது நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையாகும். பொது சமூகத்தில் பௌத்தம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, தலித் சமூகத்தில் பௌத்தம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்ற பார்வையும் நமக்குள்ளே எழ வேண்டும். பொது சமூகத்தில் பௌத்தம்
ஞானத்துக்கான ஒரு குறியீடு, அமைதிக்கான ஒரு குறியீடு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆகையால் ஆசையை விட்டொழியுங்கள் என்று ஆசையை விட்டொழிப்பதற்கு மட்டுமே பௌத்தத்தை கையாளுகிற பொது சமூகம். அதே வேளையில் நமது முன்னோர்கள், பண்டைய காலத்து தலித்துகள், பௌத்தர்கள் பௌத்தத்தை எப்படி பார்த்தார்கள், பௌத்தத்தை எப்படி கையாண்டார்கள், பௌத்த கொள்கையை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், புத்தருடைய உழைப்பை அவர்கள் எப்படி மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள், புத்தருடைய கொள்கையை எப்படி நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பது மிக வரவேற்கத்தக்கது. பொது சமூகம் புத்தரை இவ்வாறு கருதுகையில், தலித் சமூகம் பௌத்தத்தை எப்படி பார்த்தார்கள்? பௌத்தத்தை தலித் சமூக தலைவர்கள் ஒரு புரட்சியின் கருவியாகத்தான் பௌத்த கருத்தை கையாண்டிருக்கிறார்கள். இந்து மத சனாதன வேத மதத்தின் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் சகித்து கொண்டு வந்த இந்த மக்களுக்கு விடுதலைக்கான ஒரு கருவியாகத்தான் பௌத்தத்தை நம் முன்னோர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்து மதத்தோடு கலாச்சாரம், வழிபாட்டு தலம், இலக்கியம் என்று இருப்பதை போல அது அனைத்தும் பௌத்தத்துக்கு சொந்தம், பௌத்தத்திலும் அது போன்று இருக்கிறது என்பது பண்டிதர் அயோத்திதாசர் வருகைக்கு பிறகு, அவர் ஆய்விற்கு பிறகு நாம் அனைவரும் சிறு சிறு நூல்களில் தெரிந்து வந்துள்ளோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1000 சட்டங்களை ஏற்றினாலும், இந்த மக்களுக்காக எண்ணற்ற இடஒதுக்கீடுகளை, வாய்ப்புகளை பெற்று தந்திருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கான வேலையை செய்தார். ஆனால் அவருக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. இந்த மக்களுக்கான விடுதலை என்பது ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல, அரசு பதவியில் மட்டுமல்ல. இந்த மக்களுக்கான விடுதலை என்பது முழுமையான பண்பாட்டு தளத்தில்தான் உள்ளது. அந்த பண்பாட்டு தளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் அவருக்குள்ளே எழுந்த வண்ணம் உள்ளன. அந்த அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தமிழ்நாட்டில் உள்ள தலித் தலைவர்கள் எவ்வாறு பௌத்தத்தை ஒரு விடுதலைக்கான குறியீடாக அதை எடுத்து கையாண்டார்களோ, அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த எளிய மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரே விடுதலை சாத்தியம் என்பது பௌத்தத்தில் தான் இருப்பது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மன்னிக்கவும், வரவேற்புரை சொல்லிட்டு இது பண்ணுங்க, அவருக்கு நிறைய டைம் வேணும். சரி சரி சரி. அதற்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறினார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் பௌத்தத்தை இன்று நவீனப்படுத்தி, செழுமைப்படுத்தி, கிராமப்புறம் தோறும் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனை கூட அவனை அங்கீகரித்து அடையாளப்படுத்தி பௌத்தத்தில் அங்கம் வகித்து, நீயும் பௌத்தத்திற்காக வேலையை செய் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிற பௌத்தர்கள் சங்க பேரவைக்கு இந்த நேரத்தில் இப்பகுதியின் சார்பில் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கிய அனைத்து பௌத்த உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு தகவல், 2 தினங்களுக்கு முன்பு நமது சேலம் மாவட்டத்தில் புத்திரகவுண்டபாளையத்தில் கல்லேரிப்பட்டியில் பௌத்த முறைப்படி ஒரு பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் புத்தர் விகார் அமைப்பதற்கு புத்தர் சிலைகளை அனைத்திற்கும் அட்வான்ஸ் கொடுத்து தயார் நிலையில் உள்ளது. கூடிய விரைவில் பௌத்த உறவுகள் அனைவரும் சீலம் என்ற சேலத்திற்கு வருகை தர வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து பௌத்த உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜெய்பீம். நன்றி. ஜெய்பீம் ரொம்ப நன்றி. இருங்க, கடைசியா நன்றி உரையில நீங்க தொகுத்து பேசிருங்க. சரிங்க சரிங்க. நன்றி. இப்போது மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய முனைவர், சமூக செயல்பாட்டாளர், எழுத்தாளர், காட்பாடி கிங்ஸ்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் மற்றும் அனித்ரா அறக்கட்டளையுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து தலித் விடுதலையை கிராமங்கள் தோறும் கொண்டு சென்றவர், போராளி, நம்மிடையே மணிமேகலை முன்னிறுத்தும் பௌத்த சமய கோட்பாடுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். நன்றி பார்த்திபன். மீண்டுமாய் 2 தொடர்களை தவறவிட்டு இப்போது உங்களுடன் நிற்கின்றேன். அதற்காக மகிழ்ச்சி. நீங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 38வது தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற இந்த இணைய வழி தொடரில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இணைய வழி கருத்தரங்கை தலைமை தாங்குகின்ற நண்பரும் தோழருமான மரியாதைக்குரிய கௌதம் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே என்னை கட்டாயமாக பேச ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களாக என்னிடத்தில் பேசி என்னை ஒப்புக்கொள்ள வைத்த பார்த்திபனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே அறிமுக உரையை பேசிய திரும்ப ஆர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மூக் நாயக் மணி அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு மணிமேகலை கூறும் பௌத்த கோட்பாடுகள் என்ற தலைப்பில் உரையாற்ற விரும்புகின்றேன். முதலாக பௌத்தம் குறித்தான இந்த கருத்தரங்கில் நான் பேச வேண்டும் என்று பார்த்திபனுடைய ஆசை எதற்காக இவ்வாறு விரிவிட்டது என்று தெரியவில்லை. அடிப்படையில் நான் ஒரு கிறிஸ்தவன். என்னை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே மிக பெருவில் எவ்வித வேறுபாடு இல்லை என்று எனக்கு கருதுகின்றேன். அதான் ஏறக்குறைய பௌத்தம் குறித்தான நிகழ்வில் பங்கேற்கிற பொழுது பௌத்தத்தை சார்ந்து செயல்படுகின்ற நேர்மையாக இருக்கின்ற சில உபாசகர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் ஏன் பௌத்த மதத்திற்கு மாறவில்லை என்று கேட்பார்கள். அப்போது நான் சொல்கின்ற ஒரே கருத்து, பௌத்தத்துக்கும் கிறிஸ்துவ இடையே மிக பெருத்தளவில் எந்தவித வேறுபாடும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். எனவே நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று நான் கூறியிருக்கின்றேன். குறிப்பாக தலித் செயல்பாடு நான் என்னை முன்னிறுத்துகின்ற பொழுது இத்தகைய விஷயங்களை சந்திக்க நேர்கிறது. ஒருவேளை நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய வார்த்தையை தடுமாறும் என்றால் தயவு கூர்ந்து மன்னிக்கவும். ஏனென்றால் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு 2 மாதங்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு இடது கை செயலிழந்து போன நிலையிலும், குறிப்பாக 2 கண்களிலும் பார்வை இழந்தவனாக இருந்தேன். ஏறக்குறைய ஜூன் மாதம் தான் எனக்கு பார்வை திரும்ப பெற்றிருக்கிறேன். ஆனாலும் என் இடது கை இன்னும் முழுமையாக வழக்கம் போல் செயல்படவில்லை. எனவே அதன் காரணமாக என்னுடைய தன்னம்பிக்கை சற்று சிதைகிறதோ என்ற சந்தேகம் எனக்குள் உண்டு. ஓகே, இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். மணிமேகலை ஏன் நான் எடுத்தேன், அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய குறித்தான பகிர்வு 1, பகிர்வு 2 என்று 2 ரைட்டப்பை என்னுடைய முகநூலை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த முகநூலில் வெளியிட்டிருந்தது அதுல எனக்கு மிகவும் நெருக்கமான தோழர், எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர், ஒரு பௌத்த உபாசகர். அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒருவேளை அடுத்த பிறவி என்று இருக்குமானால் அந்த பிறவியில் நான் என் தம்பிக்கு அண்ணனாக நான் பிறக்க வேண்டும். அவர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் அவருக்கு செய்து பார்க்க வேண்டும் என்று அதை வெளியிட்டிருந்தேன். அப்போ தோழர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா, இன்பாவுக்கு முற்பிறவியிலும் பிற்பிறவிலும் நம்பிக்கை இருக்கிறதா, எனக்கு அதிர்ச்சி ஆகுதுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். பொதுவெளியில் அதை குறித்து நீண்டமாக அதை குறித்தான உரையாடலை முன்னெடுக்க விரும்பாத காரணத்தில் அதுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த பதில் என்னை எப்பொழுதும் நெருடிக் கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தம்பி பார்த்திபன் என்னை கேட்கின்ற பொழுது
மணிமேகலை கூறும் பௌத்த தலைப்பை மணிமேகலை என்ற வார்த்தை பார்க்கின்ற பொழுது அது 5 எழுத்துக்களை கொண்டது. ஆனா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா, கொஞ்சம் பாருங்க. இப்போ பாருங்க, கேக்குதா? இங்க மழையா இருக்குங்க. சரி சரி, மைக்கு நேரம் வச்சு பேசுங்க. எவ்வாறு இந்த பௌத்த சமய கோட்பாடு நாம் எவ்வாறு பார்ப்பது என்று நான் மணிமேகலை பார்க்கின்ற பொழுது ஆனா மைக்கு நேரா பேசுங்கண்ணா, கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி வாய்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க பக்கத்துல. நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பேசுங்கண்ணா. பேசுங்கண்ணா. ஹலோ, ஹலோ அண்ணா, நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ, ஆனா அது மியூட் ஆயிருக்குண்ணா, மைக் மியூட் ஆயிருக்கு. ஆமா ஆமா. அண்ணா மியூட் ஆயிருக்கு பாருங்க, அன்மியூட் பண்ணுங்கண்ணா. இல்ல, மைக்கு அன்மியூட் பண்ணுங்க உங்களுது. அண்ணா அன்மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசுங்கண்ணா. இல்ல, மியூட் ஆயிட்டு இருக்குது உங்களுது, அன்மியூட் பண்ணுங்க மைக்கை. அண்ணா அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் பாருங்க. அன்மியூட் ஆகல. ஆனா நீங்க பேசுறது கேக்குது. சரி பேசுங்க. எனக்கு இங்க இல்லையே. கேக்குது. நீங்க பேசுங்க. இந்த பௌத்த சமயம் எவ்வாறு மணிமேகலையில் முன்னிறுத்தப்படுகிறது என்பதை இன்று நாம் பார்க்கலாம். குறிப்பாக பௌத்த சமய கோட்பாட்டின்படி இங்கு மணிமேகலை எத்தகைய கோட்பாடு? ஒன்று வந்து வினை கோட்பாடு, 2வது நிலையாமை கோட்பாடு, 3வதாக அறநெறி கோட்பாடு என்று 3 வகையான கோட்பாடுகளை அது பௌத்த சமயம் சார்பாக மணிமேகலை முன்னிறுத்தி நாம் பார்க்க முடியும். ஒருவேளை வினை கோட்பாடு என்பதை நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்றால் 2 வகையாக பிரிக்கலாம். அடிப்படையில் வினையை நல்வினை, தீவினை என்று 2ஆக இந்த மணிமேகலை கூறுவதை பார்க்க முடியும். குறிப்பாக கொலை, களவு, காமம், தீய விருப்பம், இது 3மே
குறிப்பாக வந்து தீவினை கோட்பாடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல பொய், புறங்கூறுதல், கடுமையான சொற்களை பயனற்ற சொற்களை பயன்படுத்துதல், இவ்வாறு இந்த 4 வகை குற்றங்களையும் நம்ம என்ன சொல்லலாம்னா தீவினையாக நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை வெகுளுதல், மயக்கம், இந்த 3ம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய செயல்பாடுகள். ஒருவேளை முதல் 3 வந்து தன்னிச்சையாக தளர்ச்சியற்ற முறையில் அவை நம் உடலில் தோன்றக்கூடியது. கொலை, களவு, காமம் என்பது இந்த 3 தீவினைகள் தளர்ச்சியுற்ற உடலுக்குள்ள தோன்றக்கூடிய தீவினைகள். பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல் கூறுதல், பயனற்ற சொற்களை பயன்படுத்துதல், இந்த 4 வகையான குற்றங்களை நம்ம என்ன பார்க்கலாம்னா இவை நம்முடைய சிந்தனையில் தோன்றக்கூடியவை. இவ்வாறு இந்த தீவினை வந்து 3 வகையாக காணப்படுகிறது. இந்த 3 தீவினைகள் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது அப்படின்றத மணிமேகலை நமக்கு முன்னிறுத்துகிறது. அதே போல நல்வினையாகவும் அதை சொல்வதற்கு நமக்கு முன்பாக முன்னிறுத்துது. அப்படின்னா இந்த நல்வினை என்பது என்ன அப்படின்னா, மேலே நம்ம சொல்லப்பட்ட அந்த 10 சொல்லியிருக்கு இல்லையா, 10 தீவினைகள். இந்த 10 தீவினைகளே இல்லாம ஒழுக்கத்தை பின்பற்றி தானம் செய்து யார் வாழ்கிறார்களோ அதுதான் வந்து நல்வினை. ஒன்று ஒழுக்கத்தை பின்பற்றுதல், இரண்டாவதாக தானம் செய்தல். இந்த 2 விஷயங்கள் யார் சொல்ல முடியுமோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், நல்வினையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ மணிமேகலை சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம் என்னன்னா, மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்கிறது என்கின்ற ஒரு கோட்பாட்டை அது முன்னிறுத்துகிறது. தாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப உயிர்களுக்கு மறுபிறவி உண்டு என்ற கோட்பாட்டு பௌத்த சமயத்திற்கு ஆழமான நம்பிக்கை இருப்பதாக இந்த மணிமேகலை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக மணிமேகலை காப்பியத்துக்குள்ள உதயகுமாரன், மணிமேகலை, மாதவி, சுதமதி இந்த 3 பாத்திரங்களும் பிற்பிறவில் வந்து என்னவாக இருக்கிறாங்க பார்க்கணும்னா, இந்த 3 பேருமே முற்பிறப்பில் மணிமேகலின் தமக்கையாக இருந்தவர்கள் தான் அடுத்த பிறப்பில் மணிமேகலுடைய தாய் மாதவியாகவும் தோழி சுதமதியாகவும் பிறந்துள்ளதாக இந்த காதைகள் வழியாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முற்பிறப்பு பிறப்பிறப்பு என்ற கோட்பாட்டை மணிமேகலை வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வினைப்பயனால என்ன நிகழ்ச்சி நடக்கும் நமக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயத்தை நம்ம குறிப்பா சொல்ல முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு மனிதன் எத்தகைய செயல்பாடுகள் நாம் முன்னிறுத்துகின்றோமோ, ஒரு மனிதனாக எத்தகைய செயல்பாடு நாம் மற்றவருக்கு செய்கின்றோமோ, அதாவது ஒன்று செய்கின்ற செயல்பாட்டை 2ஆக பிரிக்கலாம். மற்றவருக்கு செய்கின்ற செயல்பாடு, இன்னொன்று தனக்கே செய்கின்ற செயல்பாடு, நாம் நமக்கே செய்கின்ற செயல்பாடு. ஒருவேளை ஒரு கற்பனை நம்பிக்கொண்டு தவறான நம்பிக்கை நாம் வாழ்கின்ற அந்த செயல்பாடு நம் உடல் மீது நிகழ்த்துகின்ற வன்முறையாக காணப்படுகிறது. அதே போல மற்றவருக்கு நாம் செய்கின்ற செயல்பாட்டை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்ற கேள்வி நமக்குள்ளாக காணப்படுகிறது. அப்போ இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது எவ்வாறு நம் வாழ்க்கையிலே அவை பிரதிபலிக்கின்றது, இந்த முற்பிறவி பிற்பிறவி என்ற செயல்பாடுகள், குறிப்பாக சுதமதி, மாதவி ஆகியோர் தமக்கையாகவும் தோழியாகவும் இருந்தவர்கள் அடுத்த பிறவியில் அம்மாவாகவும் மீண்டும் தோழியாகவும் பிறக்கிறார். மணிமேகலை குறிப்பாக இன்னொருத்துல ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க என்னன்னா, அரவண அடிகளை அவர்கள் பார்க்கின்ற பொழுது மணி பல்லவத்தீவுல அவர்களுடைய பழம்பிறப்பு என்னவாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு அரவணடிகள் தான் உதவி செய்கிறார். குறிப்பாக தான் பெற்ற எல்லா செய்தியும் சொல்றார். அவர் வந்து குறிப்பாக அரவண அடிகளும் பாத பங்கைய மலையில் உள்ள புத்தரின் பாதங்களை விளக்குகிறார். முற்பிறவியில வீரரையும் தாரையுமாக மாதவி, சுதமதி ஆகியோர் இருந்ததாகவும், யானையால் வீரரை இருந்ததால் அவர்கள் அனைத்திலும் முற்பிறப்பில் கணவன் மனைவியாக மாறியதாகவும் அவர் கூறுகின்றார். இத்தகைய செயல்பாடுகள் முற்பிறப்பு பிற்பிறப்பு என்ற இந்த அடிப்படையான கோட்பாடுகள் பௌத்தத்தில் சொல்லப்படுகிறது.
அல்லது மணிமேகலையில் சொல்லப்படுகிறது. இந்த செயல்பாட்டை நாம் எக்காரணத்தை கொண்டும் இந்து மதம் சொல்லப்படுகிறது என்று நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது மணிமேகலையில் சேத்துல சாத்தனார் வழியாக அவர் சொல்லுகின்ற பௌத்த மத காப்பியங்கள் வழியாக முற்பிறப்பு பிற்பிறப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை அரவணடிகள் வழியாக அவர் விளக்குகின்றார். அரவணடிகள் தான் மணிமேகலைக்கு மிக தெளிவான ஒரு கருத்தை கூறுகின்றார். இப்பிரிவில் இருக்கின்ற அம்மா போன பிரிவில் அவருக்கு தோழியாக இருந்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். ஒருவேளை நான் அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு பிறகு இந்த பௌத்தம் தன்னெழுச்சியாக வீறு கொண்டு அனைத்து தளங்களிலும் அது வேறுபட்டு நின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய இந்த ஆரிய அல்லது சனாதன கோட்பாட்டினுடைய அனைத்து செயல்பாடுகளும் என்னவாக இருந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆனா வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுது. ஆனா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஆனா ஃபுல்லா கட் ஆயிடுச்சா? ஹலோ அண்ணா பாத்திபண்ணா, சொல்லுங்கண்ணா. கட் ஆயிடுச்சாண்ணா? இல்ல அவர் இருக்காரு, அன்மியூட் பண்ணிட்டாரு. ஆனா பேசுங்கண்ணா. ஆனா அதே நேரத்துல கேக்குதப்பா, இதுல அட்மிட் ஆயிடுச்சு. ஒருவேளை இதனுடைய மிக நிச்சயமாக பார்க்கின்ற பொழுது இந்த வினை கோட்பாடு என்பது பௌத்த சமயத்திலே பயன்படுத்தக்கூடிய அல்லது பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான கோட்பாடாக மணிமேகலை முன்னிறுத்துவதை நாம் காண முடியும். இது இன்றைய கால பொருத்தத்தில் அல்லது நாம் வழியாக செவி வழியாக கேட்டிருக்கக்கூடிய நம்முடைய பௌத்த நிலைப்பாடுகள் பௌத்த நம்பிக்கைகள் மீதாக இத்தகைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது விவாதத்திற்குட்பட்டது. அதாவது இந்த நல்வினை தீவினை முற்பிறவி பிற்பிறவி என்கின்ற இத்தகைய விஷயங்கள் மணிமேகலை முன்னிறுத்துவதால் இது பௌத்த காப்பியத்தில் சொல்லப்பட்டு வருவதால் இது பௌத்த சமய கோட்பாடாக நான் முன்னிறுத்துகின்றேன். ஒருவேளை இந்த முற்பிறவி பிற்பிறவி என்று சொல்லப்படுகின்ற இத்தகைய கருத்துக்களை நாம் இதுவரை கேட்டு அறிந்திருக்கின்ற அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது எவ்வாறு, அது அவ்வாறு இல்லை என்ற ஒரு
எதிர்மறையான கருத்துக்கள் நமக்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் மிக நிச்சயமாக அடுத்த ஒரு செயல்பாடு கண்டிப்பாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இங்க எடுத்து பார்க்கும்போது சுயத்தை வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம் எவ்வாறு இங்க இருக்குது, ஏன் மொட்டை அடிக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு மிக அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி முடி என்பது மிக நிச்சயமாக ஒரு அந்தஸ்தாக அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முடியை துரத்தல் என்பது தன்னைத்தானே தன்னுடைய சுயத்தை வெறுத்தலுக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. அப்போ சுயத்தை வெறுக்கின்ற இந்த காட்சியானது, இந்த செயல்பாடானது மணிமேகலை துறவு மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கான தலைமொழியை அவர் என்ன இழக்கின்றார். ஒருவேளை பிக்குகளும் பிக்குனிகளும் மொட்டை அடித்து வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சுயத்தை வைக்கின்ற காரணம். ஒருவேளை இன்றைக்கான பௌத்தர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்துகின்ற பொழுது நாம் யாரோ பேசிட்டே இருக்கிறாங்கப்பா, அன்மியூட் பண்ணுங்க. யாரோ வீட்டுல பேசிட்டே இருக்கிறாங்க, அன்மியூட். ஒருவேளை நாம் நம்முடைய பௌத்தர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை சுயத்தை வெறுப்பவர்களாக இருப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சுயத்தை வெறுக்கின்றவர்களே பௌத்தர்களாக இருக்க முடியும் என்பது புத்தருடைய வாழ்க்கையிலிருந்தும் அல்லது மணிமேகலை முன்னிறுத்துகின்ற இந்த கோட்பாட்டின் வழியாகவும் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, நிலையாமை கோட்பாடு என்பத ஒரு விஷயத்தை இந்த மணிமேகலை வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன நிலையாமை என்கின்ற கோட்பாடு என்று பார்க்கிற பொழுது மிக நிச்சயமாக வாழ்வில் எதுவுமே மிக நிச்சயமாக தொடர்ச்சியாக அது நிலையானதாக இல்லை என்பதை அது கோட்பாடு, நிலையாமை கோட்பாடு. அதாவது உலகத்தில் சமயங்கள் அனைத்துமே நிலையாமை கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. எல்லா சமயத்திலையும் நிலையாமை கோட்பாடு முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் பௌத்தத்தில் சொல்லப்படுற நிலையாமை கோட்பாடுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னு சொன்னா, இங்கு பௌத்த அறங்கள் மிக முக்கியமானதாக முன்னிலைப்படுத்துகின்றன. பௌத்த அறத்துக்கு மிக மிக நிச்சயமாக அழகான எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னா, அதுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானம் அளித்தல். அது ஒரு மிக முக்கியமான மிக நிச்சயமான ஒரு பௌத்த விழுமியமாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்று தானம் கொடுத்தலுக்கும் பிச்சை கொடுத்தலுக்குமான வித்தியாசத்தை அறியாத மக்களாகவே நாம் காணப்படுகின்றோம். தானம் என்பது நாம் கொடுக்கின்ற பொருளுக்கு ஈடாக அல்லது திரும்ப ரிட்டர்னாக திரும்ப ஒருவையாக எனக்கு ஏதேனும் ஒரு நல்வினை கிடைக்குமா, ஒரு நற்பயன் கிடைக்குமா என்பதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது பிச்சை. ஆனால் தானம் என்பது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்ற அந்த செய்கின்ற தொன்றுக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவருக்கு உதவுகின்ற ஒரு செயல்பாடு. அதுதான் தானம் அளித்தல். அப்போ இந்த தானம் அளித்தல்ல மற்ற மதங்களில் தானம் கொடுக்கின்ற பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும், இவையெல்லாம் நிச்சயம் செய்யப்படும், இது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எப்படின்ற ஒரு ரிட்டர்ன் ஒன்று நிச்சயமா இருக்கும் மற்ற மதங்களுக்குள்ளாக. ஈவன் கிறிஸ்துவ மதத்துல பார்த்தா கூட, நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் அதை என்ன செஞ்சீங்க, இங்க இருக்கிற சின்னவங்களை சிறியர்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விதவைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சமூக விளக்கத்துக்கு உள்ளான மக்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதை கடவுளாக எனக்கே செய்தீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்துவ நம்பிக்கைக்குள்ளாக என்ன தோன்றுதுன்னு சொன்னா, இத்தகைய தானங்கள் செய்கின்ற பொழுது அது நாங்கள் கடவுளுக்கு செய்கின்றோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் பௌத்தத்தில் சொல்லப்படுகிறது தானம் என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லப்படுறது. அது உனக்கு இது செய்கிறதுனால எந்த நிலையான நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்ம அதுக்கு சொல்ல முடியாது. அதுதான் இந்த நிலையாமை கோட்பாடை குறித்து பௌத்தம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் நம்ம இதுல என்ன சொல்ல அப்படின்னா, மிக அருமையாக அந்த பௌத்த காப்பியத்துக்குள்ள வினை விலங்கு தடக்கை பிறலோய் கேட்டி வினையின் வந்தது வினைக்கு வினையானது அப்படின்ற ஒரு வரிகள் இருக்கிறது. இந்த வரிகள் என்ன அப்படின்னா, நீ எதையாவது ஒரு பொருளை கேட்கிற, எதையாவது ஒரு பொருள் நீ பார்க்குற அப்படின்னு சொன்னா அந்த பொருள் உனக்கு வரும். அது வந்துச்சுன்னா உனக்கு வருத்தம் போயிடும், உனக்கு ஏற்படுகின்ற அவலம் உனக்கு நீங்க போயிடும் அப்படின்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் நமக்கு உத்தரவாதம் இல்லை. செய்ய வேண்டியதை
நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான ஒரு செயல்பாடு நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு, மாதவியின் தாய் வந்து யாருன்னு சொன்னா சித்ராபதியின் தூண்டுதலால் தான் உதயகுமாரன் வந்து காமமுற்றவனாக மணிமேகலைக்கான அவளை பார்க்க போறான். அவ்வாறு போகின்ற பொழுது அவனுக்கு இத்தகைய செயல்பாடு வேண்டாம், இது நிலையான ஒரு விஷயம் இல்லை, வாழ்க்கையில இல்லறம் என்பது நிலையானது அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசி அதற்கு மாற்றாக, இல்லறத்துக்கு மாற்றாக துறவை அவர் முற்கொள்றார். குறிப்பாக நம்ம சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடித்தள வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரம் கூறுகின்ற மிக முக்கியமான கருத்து வாழ்க்கையில் அனைவரும் இல்லறத்துக்குள் உட்பட்டாக வேண்டும் என்பது. ஆனால் மணிமேகலை காப்பியம் முன்னிறுத்துகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இல்லறத்தை தாண்டி துறவு என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அது எப்பொழுது ஒரு மனிதர் மற்றவருக்காக வாழ, தனக்காக வாழாமல் மற்றவருக்காக வாழாமல், தன்னை மட்டுமே நேசிக்காமல் மற்றவரையும் நேசிக்க, மற்றவர் என்ற வார்த்தைங்க என்ன அப்படின்னா வெறும் மக்களை மட்டுமே குறிப்பிடாமல் அனைத்து உயிர்களையும் நேசிக்கத்தக்கதாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து மிக முக்கியமான பொருந்தக்கூடியவர்கள். அப்போ இப்படிப்பட்ட செயல்பாடு பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில எதுவுமே நிலையாமை இல்லை, சுயத்தை வெறுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை செயல்பாடு குறித்தான் துறவரத்தை முன்னிறுத்துகின்ற இந்த பௌத்த கோட்பாடு மிக முக்கியமான கோட்பாடு சொல்லலாம். ரெண்டாவது, வாழ்க்கையில எதுவுமே மிக நிச்சயமானதாக எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நமக்குள்ள வந்து துன்பம் இருக்கும், நோய் இருக்கும், நம்முடைய இருப்பிடம் வந்து நிலையானதாக இருக்காது. இத்தகைய செயல்பாடுகளை பௌத்தம் முன்னிறுத்துகிறது. ஒரு ஆரோக்கியமான வாழ்வு என்பது மிக நிச்சயமாக இருக்கு. ஏன்னா இந்த வாழ்வு என்பது நிலையாமைக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றத மிக நேரடியாக சொல்லுகிறது. மற்ற மதத்தெல்லாம் அப்படி கிடையாது. மற்ற மதத்தை வந்து போன பிரிவில் இதை செஞ்சு அதனால இது நடக்கலாம், இது நடக்காம போகலாம்னு பேசுவாங்க. ஆனா பௌத்தம் மணிமேகலை சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை துன்பம் மிகுந்தது, அது நோய் மிகுந்தது, வாழ்க்கையில நிலையான எந்த செயல்பாடும் இல்லை, வாழ்க்கை என்பது நிலையற்றதாகவே காணப்படுகிறது. அப்போ நிலையற்ற இந்த வாழ்க்கையில நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்தவர்களாக மற்றவர்களுக்காக வாழ்கிறோம். இங்க மற்றவன்றது ஒவ்வொரு முறையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன், இதை அடிக்கோட்டு சொல்ல விரும்புகிறேன். மற்றவர் என்பது மக்கள் மட்டும் இல்லை, மற்ற உயிர்களையும் சேர்த்து. அப்போ இப்படி நிலைமை கோட்பாட்டை முன்னிறுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான காப்பியமாக மணிமேகலை காணப்படுகிறது. மூன்றாவது மிக முக்கியமான கோட்பாடு நம்ம சொல்லணும்னா அறநெறி கோட்பாடு என்று சொல்றோம். இப்ப நம்ம எடுத்து பார்ப்போம்னா, மதுரையில வந்து கோவலன் கொலையுண்டு செத்து போறான். இந்த செய்தியை கேட்ட உடனே மாதேவி வந்து அவங்களால துக்கம் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆடுறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவளுடைய வாழ்க்கையின மிக நிச்சயமான மூலதனம் என்னன்னு சொன்னா அவளுக்கான அந்த ஆடல் திறமையும் பாடல் திறமையும் தான். அந்த ஆடல் திறமையும் பாடல் திறமையும் அவள் வந்து முற்றிலுமாக துறக்கிறார். அப்போ தன் வாழ்க்கையில மிக நிலையானதாக அவள் கருதியது யாருன்னு சொன்னா கோவலன். கோவலன் இறந்த பிறகு அவன் எங்க போறா அப்படின்னு சொன்னா, தன்னை பௌத்த துறவியாக மாற்றிக்கொள்வதற்கு அரவணடியோட பாதங்கள் போய் சேர்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருப்புகின்ற பொழுது நாம் கடைசியாக போய் சேர்ந்துடுங்கன்னு சொன்னா புத்தர்கிட்ட தான் போய் நிற்கிறோம். ஆனா புத்தர்கிட்ட போய் நிற்கின்ற பொழுது புத்தர் சொல்லுகின்ற அல்லது புத்தர் முன்னிலைப்படுத்துகின்ற அந்த கருத்துக்கள், குறிப்பாக சுயத்தை வெறுத்து மற்றவருக்காக நம்முடைய வாழ்க்கையை மூலதனமாக்குதல் அப்படின்ற அந்த செயல்பாட்டுக்குள்ளாக நாம் இன்னொன்று வந்து மாறாதவராக இருக்கின்றோம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இந்த 25 ஆண்டு கால செயல்பாட்டுக்குள்ளாக நான் மிக நுட்பமாக கவனித்த ஒரு விஷயம், பௌத்தம் ஏன் அது தேங்கியே இருக்கிறது, அல்லது பௌத்தம் ஏன் அது முன்னோக்கி நகராமல் அது மிக மென்மையாக நடக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பௌத்தர்கள் யார் என்றால் அவர்கள் தலித்துகளாக இருக்கின்றார்கள். அப்போ தலித்துகள் தங்களை ஒரு சாதி என்ற அடையாளத்துக்குள்ள காணப்படுகிறார்களா, அல்லது அவர்கள் இந்த பௌத்தம் என்ற சமயத்துக்குள்ளாக தன்னை
அடையாளப்படுத்துகின்றாங்களா? ஒன்று, அது சமூக அந்தஸ்தை கொடுக்கின்ற அடையாளமாக தலித் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இந்த பௌத்தம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒருவர் தலித்தாக இருக்கிற பட்சத்தில் அவர் பௌத்தராக இருக்க முடியாது என்றே நான் கருதுவேன். இது எனது தனிப்பட்ட கருத்து. ஒரு தலித்தாக இருப்பவர் பௌத்தராக இருக்க முடியாது. ஒரு பௌத்தராக இருப்பவர் தலித்தாக இருக்க முடியாது. ஏனென்றால் தலித்தாக நாம் நம்மை அடையாளப்படுத்துகின்ற போது நமக்கு எதிராக நிகழ்கின்ற எல்லா வகையான சமூக அநீதிகளையும் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களாக, அதற்கு எதிராக கோபம் கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை நாம் பௌத்தராக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு எதிராக சாதி ஒடுக்குதல் நிகழ்கின்ற போது அதை புன்முறுவலோடு எதிர்கொண்டு அதை புறந்தள்ளிக்கொண்டு நாம் முன்னேறுகின்ற அந்த செயல்பாட்டைத்தான் இந்த பௌத்தம் கூறுகிறது. ஒருவேளை பன்றிக்கறியை சாப்பிட சொல்லி அன்னதானத்துக்காக செல்கின்ற புத்தருக்கு பன்றிக்கறியை கொடுத்த போது அதை சாப்பிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி உண்டு நமக்கு. அப்போ அந்த பன்றிக்கறியை ஏன் அவரு சாப்பிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னா, அவரு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்ற ஒரு மிக குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த நிகழ்வை நாம் பார்க்கக்கூடாது. தன்னை வெறுக்கிறவராக, தன்னை வெறுத்து தன்னை அருவருப்பாக பார்க்கிற ஒருவர் அவருக்கு உணவு கேட்கின்ற போது, அவருக்கு பன்றிக்கறியை கொடுத்து சாப்பிட சொல்கின்ற பொழுது அதை அவர் எடுத்துக்கொள்கின்றார். ஒருவேளை நாம் பௌத்தர்களாக இருக்கின்ற பொழுது தட்டு நிறைய அவமானத்தை வைத்தாலும் பொன்முறுவலோடு அந்த அவமானத்தை எதிர்கொள்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதலுக்கெல்லாம் ஒரு சிக்கலை உருவாக என்னன்னா, இன்பகுமார் பேசுகின்ற பொழுது பௌத்தர்கள் எல்லாரும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இல்ல, அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டும். அவமானத்தை ஏற்று கூறவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மணிமேகலை காப்பியத்தில் ஒவ்வொரு செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, எங்கெல்லாம் அவமானம் நிகழ்கின்றதோ அந்த இடத்தில் அந்த அவமானத்தை எதிர்கொண்ட ஒவ்வொரு கதை மாந்தர்களும் அதை புறந்தள்ளிவிட்டு முன்னேறி செல்லித்தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம அறநெறி கோட்பாடு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றால், நமக்கு எதிராக நிறுத்தப்படுகின்ற எல்லா அவமானங்களும் நாம் அவற்றை எதிர்கொண்டு புறந்தள்ளி பௌத்தர்களாக நாம் நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு சொல்ல வேண்டும். இது இந்த மணிமேகலைக்குள்ளாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக பார்க்கலாம். குறிப்பாகவே இந்த அறவழிப்பட்ட இந்த பக்தியை பற்றி பக்தி நெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நமக்குள்ளாக ஏற்படுத்தப்படுகின்ற இந்த அறவழி கோட்பாடு, பௌத்தம் மணிமேகலை முன்னிறுத்துகின்ற அறவழி கோட்பாடுல மிக முக்கியமாக நம்ம பார்க்கும் போது இந்த பக்தி நெறி எவ்வாறு நாம் பொருள் கொள்வது. அப்போ பக்தி, வெறும் பக்தி அப்படின்றது ஒரு சொல், பக்தி நெறி என்பது வேறு ஒரு சொல். பக்தி என்பதற்கு நம்ம என்ன நம்ம சொல்லலாம்னா, பக்தி என்பது எப்பொழுதுமே அது அகவயப்பட்டது. ஆனால் நெறி என்பது அது புறவயப்பட்டது.
அண்ணா பேசுறீங்களா? கேக்குதா அப்போ? ஹலோ ஹலோ கேக்குது ஹலோ. கேக்குது நான் ஆ பேசுங்கண்ணா. கேக்குது ஆ பேசுங்க. அப்போ அப்போ அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வாழ்கின்ற இடத்திற்கு வெளியாக என்னை சுற்றி காணப்படுகின்ற சுற்றுப்புற காரணிகள் வழியாக எதை பார்த்தாலும் அது எத்தகைய செயல்பாடாக இருக்கிறது, அது மற்ற உயிர்களை நேசிக்கத்தக்க செயல்பாடாக அது இருக்கிறதா? அது இருந்தா தான் அப்ப நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா சங்கம் சரணம் கச்சாமின்ற வார்த்தை பயன்படுத்தணும். அப்படின்னா சங்கத்துக்கு உட்பட்டு நான் வாழ்கின்ற பொழுது எல்லா உயிர்களையும் மனிதர்கள் இன்றி எல்லா உயிர்களையும் நான் நேசிப்பேன். அதன் நீட்சியாகத்தான் எல்லா உயிர்களையும் நேசிப்பேன் அப்படின்ற பௌத்த சமயத்தின் நீட்சியாகத்தான் வள்ளலாருடைய செயல்பாடுகள் நாம் பார்க்க முடியும். அப்போ வள்ளலார் எடுத்திருக்க அந்த செயல்பாடு அந்த பௌத்த சமய கோட்பாடு நம்ம புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நம்ம வாழ்க்கையில புத்தரை கடவுளாக பார்க்க போகிறோமா அல்லது புத்தரை புத்தராக பார்க்க போகிறோமா? உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம், அப்ப கடவுளா இல்ல மனிதனா அப்படின்னு கேட்போம். பௌத்தத்தை பொறுத்தவரையில there is no answer as a black or white. வெட்டு 1 துண்டு 2ன்னு பதில் சொல்லு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா பௌத்தம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு அறவிழியம் என்ன அப்படின்னு சொன்னா, இருப்பதை இருப்பதாகவே ஏற்றுக்கொள்ளுதல், இருக்கிறதை இருக்கிறதாக ஏற்றுக்கொள்ளுதல். இது சரி என்பதோ என்பதோ அதுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் அதையும் நாம் பார்க்கணும். இந்த தொடர் இணையவழி தொடர் நடத்துகிற இந்த விஷயத்தை வந்து நான் பாராட்டுவேன். அப்படின்னா பௌத்த சமயம் குறித்தான அந்த என்லைட்டன்மெண்ட் மாதிரிக்கு எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா, மாதிரி 10 கணக்கர்களை பார்த்து சொல்றார். உதயகுமாருடைய இறப்பு பிறகு அவ போய் பார்க்கிறார். நான் வந்து இந்த வாழ்க்கையில் நான் தெரிந்து காரணம் தெரியல, நான் பயன்படுவது அப்படின்னு போகும்போது அவர் வந்து 10 கணக்கரை போய் அவர் வந்து சந்திக்கிறார். அந்த 10 கணக்குகள் தான் அந்த அம்மா வந்து வழிகாட்டுறாங்க. அதுல குறிப்பாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அந்த அப்படி யார் அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா 10 கணக்கர்கள் அவருக்காக உதவி பண்ணிக்கிறாங்க. அந்த 10 கணக்கர்கள் உதவி கொண்டுதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பத்மந்திக்கு போயிட்டு வந்து ஒரு பௌத்தராக தன்னை அடையாளப்படுத்த பார்க்கறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த தொடர் நிகழ்வுகள், இப்படிப்பட்ட காணொளிகள், இப்படிப்பட்ட ஜூம் தொடர்பான இந்த கருத்துரைகள், இவை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுயத்தை வெறுத்து பௌத்தர்களாக முன்னிறுத்துகின்ற அந்த இடத்துக்கு நாம் செல்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒன்று, நான் சமூகத்தில் தலித்தாகவே இருக்க போகின்றனா அல்லது பௌத்தராக இருக்க போகிறேன். ஏன்னா பௌத்தம் சமயம், ஆனால் தலித் என்பது ஒரு சாதிக்குட்பட்ட ஒரு அடையாள சொல்லாக பார்க்கலாம். அதாவது சாதினா ஒண்ணு தலித் சாதி அப்படின்னா வந்து என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராதிங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தலித் என்பது உடைக்கப்பட்ட அல்லது நொறுக்கப்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நாம் பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டி சமூகத்துக்குள்ளாக சாதிய ஆமா பௌத்த பக்தன் என்பது கடவுளால் தான் படைக்கப்பட்டது அப்படின்னு மகாயானம் சொல்றாரு. இவ்வாறு பல்வேறையான கருத்துரைகள் நாம் நமக்குள்ள போயிட்டு வந்தாலும் இந்த புத்தருக்கான புனித புனித தலங்களாக நம்ம சில இடத்துல பார்க்கலாம். குறிப்பாக காவிரி பூம்பட்டினம், இந்திர விகாரம், புத்தர் கோவில், அப்புறம் வந்து மணிபல்லவம், ரத்தின தீவம், லங்கா தீவம், நாகாபுரம், செஞ்சி, காஞ்சி, மதுரை, இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் பௌத்தர்களாக பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஒருவேளை இந்த இணைய தொடரில் நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால்,
ஒவ்வொரு முறையும் நாம் நாக்பூருக்கு பயணப்பட்டு நாம் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னிறுத்துகின்ற கோட்பாடுகளை நாம் பின்பற்றுவோம். அந்த கோட்பாடுகள் நமக்குள்ளே நாம் புதுப்பித்துக் கொள்ள போவது போலவே அட்லீஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் இந்த பௌத்த தலங்களாக காணப்படுகின்ற இந்த காவிரி பூம்பிட்டினம், இந்திர விகாரம், அப்புறம் புலவான் கோவில், மணிப்பள்ளம், ரத்தினத்தீவு, இப்படிப்பட்ட இடங்களுக்கும் நாம் ஒரு குழுவாக சென்று பௌத்த சமய கோட்பாடு எச்சங்களை நாம் கண்டறிந்து நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியா நம்ம பார்க்க வேண்டும். அதனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நம்பிக்கை இருக்குது. இந்த மணிமேகலை கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இந்த மணிமேகலை நமக்கு முன்பாக முன்னிறுத்துகிறார்கள். ஒருவேளை இந்த நரகம் இதெல்லாம் இருக்குதா இல்லை, இந்த பௌத்தத்துல வந்து சில சிறு தெய்வங்களும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து பௌத்த சிறு தெய்வங்களை குறித்து வந்து மகாயானத்துல இல்லை, ஆனா ஹீனயானம் முன்னிறுத்துகிறது. குறிப்பாக பார்த்தோன்னா வந்து மணிமேகலா தெய்வம் வந்து மகாயான பௌத்தம் முன்னிறுத்துகிற தெய்வம் பார்க்கலாம். ஆனா ஹீனயானத்தை பார்க்கும்போது மேகலா தெய்வம், தீவதிரிகை, பம்பாதி, சிந்தாதேவி, கந்திர்பாவை, ஈவன் கண்ணகி, இவர்களை எல்லாம் பெண் தெய்வங்களாக அவை முன்னிறுத்துகிறது. அதே போல ஆண் தெய்வங்களாக புத்தரை, இந்திரனை, சாத்தனை, தர்மராசனை, அரவணடிகளை, புண்ணியராசனை, தருமனை, சங்க தருமனை, கோலனை, இவ்வாறு ஆட்களை புத்த மதத்துக்கான ஆண் தெய்வங்களாக ஹீனயானம் முன்னிறுத்துகிறது. இதுல அடிப்படையான சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல், புத்தரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர் வழிபடுவதா, புத்தரை புத்தராகவே பார்த்து அவர் முன்னிறுத்திய கோட்பாடு எல்லாம் பின்பற்றுவதா, இதுதான் ஒரு கேள்வி. அப்போ இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னா, நம்ம பெரும்பாலும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த அடையாள சிக்கலுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இத்தகைய நிர்பந்தம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் சமூக தளத்தில் நாம் செயல்படுவதா அல்லது பண்பாட்டு தளத்தில் நாம் செயல்படுவதா. பண்பாட்டு தளம் என்றால் நான் என்னை பௌத்தராக அடையாளப்படுத்துவது, ஒருவேளை நான் சமூக செயல்படுவதாக என்றால் என்னை தலித்தாக அடையாளப்படுத்துவது. ஆனால் தலித்தும் பௌத்தரும் ஒரே திசையில் ஒரே கோட்டில் பயணிக்க முடியாது. அப்படி பயணித்தால் இந்த பௌத்தம் மிக வேகமாக வளராது என்ற இந்த முத்தாய்ப்போடு இந்த கருத்தின் உரையை முடிக்கின்றேன். இப்போ கேள்வி எதுன்னு இருக்குது இல்லை உரையாடலுக்குன்னு நம்ம சொல்லலாம். நன்றி பார்த்திபன். பார்த்திபன் கேட்சா? ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குது. யாருக்காவது கேள்வி கேட்கணும்னாக்கா கேள்வி கேட்கலாம். கேள்வி நேரம். யாருக்கும் கேள்வி இல்லைங்களா? ஒருவேளை என்னுடைய கருத்து ஒரு ஒரு கலாச்சார புரிதலுக்கான அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குமான்னு தோணுது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துல சீதாபதி. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்களோட உரை ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சீக்வன்ஸ் இல்லை ஐயா, நடுவில் அன்மியூட் ஆயிட்டு அதோட கண்டினியூட்டியை எங்களால அப்சர்வ் பண்ண முடியல. மேபி அது கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா முழுசா கிரகிக்க முடியாம கூட சில கேள்வி எழுப்ப வாய்ப்புலாம் போகலாம். இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கு ஒரு சில டவுட் எனக்கு. ஐயா என்ன சொல்றீங்க? கேக்குது ஐயா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ மணிமேகலைன்றது ஒரு காப்பியம், சீத்தரை காப்பினார் எழுதுது. அது வந்து நடந்த நிகழ்வு அல்ல.
அது அந்த காலத்துல மற்ற சைவ வைணவங்க எல்லாம் கழித்து வந்து அதோட தாக்கமா தான் அந்த முற்பிறவி மறுபிறவி இருக்கலாம்னு என்னோட கருத்து. ஏன்னா பௌத்தத்துல தம்மபதத்திலயோ பாபா சாஹேப் எழுதிய எங்கேயுமே வந்து புத்தர் வந்து கடவுளை மறுக்கவும் இல்லை, கடவுளை ஏற்கவும் இல்லை. அதே மாதிரி முற்பிறவியோ பத்தியோ பிற்பிறவை பத்தியோ அவர் எங்கேயுமே பேசல. கேட்ட கேள்விக்கு அதுக்கு அவர் பதிலும் சொல்லல, அவங்களுக்கே விட்டுட்டாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அதுக்கு குழப்பம் இல்லை. ஒரு காவியம் தான், இதிகாசம் மாதிரி இது ஒரு காவியம். உண்மையும் கொஞ்சம் துணையும் சேர்ந்து ஏற்பட்ட காவியம் தான். அதனால என்னோட கருத்து நம்ம அதையும் குழப்பிட்டு முற்பிறவி பிற்பிறவி நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னா பாபா சாஹேப் கொண்டு வந்த நவையானத்துல அதை பத்தி நான் எதுவும் பேசல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வரும் நம்ம இந்த மூலப்பழக்கங்கள்லாம் விட்டோம்னா ராமர் எல்லாம் சொல்றதா புத்தரை ஃபாலோ பண்ணாங்க. பாபா சாஹிப்பும் புத்தரை எங்கேயுமே ஒரு கடவுளா சொல்றாரு, அவரு நம்மளோட வழிகாட்டி, அது ஒரு மார்க்கம் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லல. இது என்னோட கருத்து. ஏன்னா நீங்க அது உங்களுக்கே விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஐயா சொன்னீங்க அருமையான கருத்து. ஒண்ணு நீங்க தலிதா இருக்கிறீங்களா, நீங்க பௌத்தரா இருக்கிறது. கண்டிப்பா நாங்க பௌத்தரா இருக்கிறோம். தலித்துன்ற அடையாளம் வந்து மற்றவங்களால சுமத்தப்பட்டிருக்காங்க சரிங்களா, நானா ஏத்துக்கிறது இல்லை. அது ஒரு ஒடுக்குமுறை காலங்கள். அந்த நான் பௌத்தத்தை நோக்கி போக 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 அது தானே என்னோட விளைகிறோன்றது என்னோட நம்பிக்கை. இன்னொன்று ஐயா சொன்னீங்க வேண்டா வளர்றதுக்கு அது ஒரு காரணம். அது நான் காரணம் அது எனக்கு தெரியல. ஆனா நம்ம மக்களிடையே நம்ம இந்த பௌத்த சிந்தனைகளை வந்து கொண்டு போவாதான் அந்த வளர்ச்சி இல்லைன்றது காரணமா இந்த நம்பிக்கை ஐயா. இதுதான் என்னோட கருத்து. அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு நான் என்னோட கோரிக்கை ஒரு சின்ன சஜஷன் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உரையாற்ற ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு அன்னைக்கு காலையிலயோ மதியத்திலயோ இது எப்படி அன்மியூட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி பேசுறது ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளாம் வயசானவங்க, நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் தெரியாது, நெட்ஒர்க்கிங் தெரியாது, எப்படி ஜாயின் பண்றது தெரியாது, இந்த கஷ்டம் இருக்கும். கேட்கும்போது டப்பு டப்புன்னு அன்மியூட் ஆயிடுதுங்க. அதோட கண்டினியூட்டி போயிடுது. குறையுது. நான் பார்த்துதான் சார் இதை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வீட்டுல யாராவது பிள்ளைங்க இருப்பாங்க, கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும், எல்லாருக்கும் புரிதல் நல்லா இருக்கும். நன்றி ஐயா. தொழில்நுட்பம் மிக அதிகமா வளர்ந்து உங்களுடைய 3 கேள்விகள்ல ஒரு கேள்வி வந்து நான் எந்த இடத்துலயுமே வந்து புத்த சமய பௌத்த சமய கோட்பாட்டுக்குள்ள பிறவி இருக்கிறது அல்லது அது சொல்லப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நான் பேசல. ஆனா மணிமேகலையில் சொல்லப்படுகின்ற கருத்து என்னன்றது நாம முன்வைத்திருக்கிறோம். ஒன்று. 2வது மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இருக்கிற இந்த கட்டமைப்புக்குள்ளாக பௌத்தம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது என்றது ஒரு கேள்வி இருக்கிறது. நான் என்னை பௌத்தராக அடையாளப்படுத்துகின்ற பட்சத்தில் அது எந்தெந்த இடத்துல நான் வந்து என்னை பௌத்தராக அடையாளப்படுத்துகின்றேன் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டாக அண்மையில் நடைபெற்ற இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் பொழுது என்னுடைய கிராமத்திலே வந்து, அதாவது பகுத்தறிவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் என்று சொல்லப்பட்ட அந்த அந்த கிராமத்துக்குள்ள விநாயகருக்கான சிலை நிறுவப்பட்டு உள்ள போகுது. அப்போ இதுக்கு யார், இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது? இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது? நாம தான் கட்டணும். நான் என்ன முடிக்கல. நான் என்ன கேக்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய கிராமத்துல இவ்வாறு நடக்கிறது அப்படின்னா என் கிராமத்துல நான் போய் இவ்வாறு சொல்வது, யாருக்குள்ள போய் கேட்கறது? ஒருவேளை அந்த கிராமத்துல போய் நான் பேசணும்னா அதற்கு முன்பாக இது பௌத்தம் சார்பான இத்தகைய செயல்பாடுகள், பௌத்த சிறு உரைகள் வீதிகள் தோறும் முன்னெடுக்கப்பட வேண்டும். வீதிகள் தோறும் எப்பொழுது இது கிராம அளவில் முன்னெடுக்கப்படுகிறதோ அல்லது பௌத்த வாசிப்பு இயக்கம், பௌத்த வாசிப்பு அறைகள் என்று பெயர் ஏதோ ஒரு விஷயத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் இத்தகைய நிகழ்வு நடந்தால் ஒழிய இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது 2வது மிக முக்கியமான விஷயம். 3வது, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப என்னோட இடத்துல வந்து மிக பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனக்கு கரண்ட் இல்லை. நான் யூபிஎஸ்ல தான் கனெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது நமக்கு.
அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அன்மியூட் ஆயிடுது சில டக்குன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மன்னிக்கணும் ஐயா, இந்த கோரிக்கை உங்களுக்கு இல்ல. இது சாரி, இல்ல இல்ல நான் உங்களுக்கு இல்ல, நீங்க ஒரு எப்படி சொல்றேன்னு பார்த்திபனுக்காக தான் இந்த நான் கோரிக்கை. நான் பொதுவாக சொல்றேன் பொதுவா நான் தொழில் நட்பாட்டுல இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க சொல்லுகின்ற கருத்துல முழுமையாக ஏத்துக்கிறேன். மிக நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து டெக்னாலஜி, அப்போ அது கொஞ்சம் ஒரு ரிகர்சல் பார்க்கறது நல்லது தான். அந்த அந்த கருத்து நான் முழுமையான வழிமொழி. அடுத்ததா நன்றி ஐயா. நானும் அதையே தான் விரும்புறேன். நம்ம பகுதிகளில் நாம வாழ்ந்த இடத்துல, நாம இருக்கிற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி மக்களிடையே தெரு தெருவா நடந்து அவங்ககிட்ட போய் உட்காந்து பௌத்தத்தை எடுத்து போனாதான் மற்ற பெனிட்ரேஷன்லாம் இருக்காது, இது வேகமா வளர்ச்சி அடையுன்றது என்னோட கருத்து. அதுதான், ஐயாவும் அதே தான் சொன்னீங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வேற யாருக்குன்னா கேள்வி இருந்தா கேளுங்க. என்ன பார்த்து டிராவல் ஆகுறியா? ஆமா, நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. மணிமேகலை காப்பியத்துல வந்து சொர்க்கம் நரகம்லாம் குறிப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அது இருக்கா அந்த காப்பியத்துல? ஆமா இருக்கு. இருக்குங்களா? ரொம்ப ஆமா ரொம்ப அரவன் வந்து மணிமேகலை பேசுகின்ற போது இப்ப இருக்கிற உன்னுடைய அம்மா வந்து போன பிறகுல உனக்கு அக்காவா இருந்தா அப்படின்னு அவர் பேசுறாரு. ஓஹோ. ஏன்னா புத்தர் வந்து மறுபிறப்பு வந்து நிராகரிக்கிறாரு. அவர் சொல்ற மறுபிறப்பு அது வேற. ஆமா அவர் ஆனா இங்க இவங்க அவர் தான் சொல்றாங்க. யாரு? அரவணன் பேசுகின்ற பொழுது மாதவி கிட்ட, அப்ப போன பிறகுல வந்து இப்ப இருக்கிற உன் அம்மா தான் வந்து போனவங்க வந்து அக்காவா இருந்தாங்க அப்படின்னு அவர் வந்து பேசி, அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க வந்து தன்னுடைய சுயத்தை வெறுத்து இந்த எல்லா உயிரையும் நேசிக்கணும்னா நான் வந்து அவங்களோட பசி என்ற நோயை நான் போக்கணும்னு பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, ஆபத்துன்றது கைவிட்டு போன அந்த அட்சய பாத்திரத்தை இவங்க பெற்றுக்கொள்வதற்காக மணிமேகலா தெய்வம் அவளை அழைத்து கொண்டு போகுது. ஐயா ஜெய்வீன், சிவா பேசுறேங்க, வேலூர்ல இருந்து. சொல்லு சிவா. நன்றி. கேளுங்க. நீண்ட நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய உரையை கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக். எனக்கு 2 கேள்வி. இப்ப பார்த்திபனை கேட்ட அந்த மணிமேகலையில வந்து சொர்க்கம் நரகம், அது இருக்கலாம். ஏன்னா மேலை நாடுகள்ல பௌத்தம் பரவும் போது அந்த மேலை நாடுகளுடைய வழிபாட்டுல வந்து இந்த சொர்க்கம் நரகம், இந்த தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புகுத்தி இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நாம அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அன்றைய காலகட்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க குறிப்பு சொல்லியிருக்கலாம். அதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாபா அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த கொடுத்த அந்த புத்தாண்டிசமால வந்து முற்றிலுமாக வந்து மறுக்கப்பட்டுள்ளது. புத்தரும் வந்து இது சொர்க்க நரகத்தை ஏற்றுக்கல, கடவுளை குறித்தான எந்த ஒரு விவாதத்திலையும் அவர் வந்து பங்கு பெறல அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு தெரியுது. அதுல பௌத்தம் என்னன்னா, நமக்கு அதுல எந்த ஒரு நல்ல கருத்தியல் வந்து உடன்படுறதோ அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுட்டு நடந்துட்டு போற அந்த பிளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம பௌத்தம் கொடுத்துருக்குது. அந்த வகையில நம்ம வந்து அது நீங்க இருக்குதுன்றத வந்து சொல்லியிருக்கீங்க. அதை நம்ம எடுத்துக்கிறதா வேணாவான்றது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அதனுடைய தேவையை பொறுத்து இருக்குது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நாம வந்து தலித்தா இருக்கணுமா அல்லது பௌத்தர்களா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ பௌத்தத்தை ஏத்துக்கிட்டு பௌத்த வழியில் நடக்கிறவங்க, பௌத்த வாழ்வில் நடக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பௌத்தர்களா தான் இருக்காங்க. அதுல வந்து அவங்க தலித்தா வந்து உணரப்படலை. அவங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகள்ல உணரப்படலை. அவங்க கிறிஸ்தவத்துக்கு போனாலும் மற்ற மதங்களுக்கு போனாலும் அவர்கள் வந்து அந்த சாதிய ரீதியிலான கண்ணோட்டம் வந்து அவர்கள் மேல வந்து அப்படியேதான் இருக்குது. அவர் மைனாரிட்டி ஆனாலும் சரி, மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு, அந்த ரிசர்வேஷன் ஆகட்டும், மற்ற அந்த உரிமைகளுக்காக அவர்கள் வந்து சான்றிதழ் ரீதியா வந்து தலித்துகளாக தங்களை வந்து காட்டிக் கொள்றதுல எந்த விதம் தவறு இல்லை அப்படின்றது என்னுடைய
இது. ஆனா அவர்களுடைய பௌத்த வாழ்வியல் அவங்க முன்னிறுத்த அடையாளம் காட்டுகிறது எப்படி காட்டுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த அடையாளம் வந்து அவங்க பௌத்தர்களாக தான் காட்டிக் கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான என்னுடைய சின்ன கருத்து. அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்ல நன்றி இதுக்கு நன்றி. இதுல வந்து இப்போ தேங்க்ஸ் சொன்னதுக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா கொலேட்ரல் டேமேஜ்னு ஒன்று ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்துல. இங்க ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்துடைய பாதிப்பு அங்க இருக்காது, வேற எங்கேயோ இடத்துல இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ நீங்க மைனாரிட்டி வார்த்தையை பயன்படுத்தினாலும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து அடிப்படையில கிறிஸ்தவர். என்னுடைய சாதி சான்றிதழ்ல மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பேசிக்கலா எனக்கு அந்த ஒரு வாரத்துல 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, என்னுடைய சாதி குறிப்பிடப்படுகிறது. 2வது, என்னுடைய மதம் குறிப்பிடப்படுகிறது. இப்போ அடிப்படையில நான் எந்த விதமான இடஒதுக்கீட்டு பயனையும் நான் பெற முடியாது. ஏன்னா நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என்னுடைய சமயம் சார்ந்த அடையாளத்தை நான் வெளிப்படையாக என்னை அடையாளப்படுத்துதல் நான் தயாராக இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு பௌத்தர் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, எல்லாமே வந்து இங்க இருக்க அடையாள இந்த இந்த சலுகையை நான் ஏன் விடணும்? அதனால நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன். ஒரு அப்போ நீ பௌத்தரா இருக்கிற இல்லையே சொல்ற. ஆனா அரசனுடைய கணக்கீட்டின்படி, கணக்கெடுப்பின்படி நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க இந்துவா இருக்கு. நீங்கன்னா உங்களை சொல்ல செய்வா பொதுவா பேசுறேன். அப்போ வந்து அவர் வந்து இந்துவாக இருக்கிறார். அப்ப ஏன் நீங்க வந்து பௌத்தோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது? ஏன் இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படின்னா, அவர்கள் பெரும்பான்மையோர் 100க்கு 90 மக்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா, சமய அடையாளத்தில் தன்னை அவர்கள் இந்துவாகத்தான் அடையாளப்படுத்துகிறார்கள், பௌத்தராக அடையாளப்படுத்தவில்லை அப்படின்றது. இது அடிப்படையில பௌத்த திரட்சி உருவாவதற்கு மிக பெரும் தடையாக இருக்கிறது. நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு ஒரு சலுகை இருக்கிறது. அந்த சலுகை அவங்க பயன்படுத்திக்க போறாங்க. அது ஏன் விடணும் அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அது சரியில்லைன்னு தான் என்னுடைய என்னுடைய நினைப்பார். ஒன்று, வெளிப்படையாக நம்ம அறிவிக்க வேண்டும், நான் பௌத்தர். இன்னும் அவ்வளவுதான். இப்போ பௌத்தராக இருந்தால் உனக்கு அப்போ நான் வந்து சாதியற்றவர், அவ்வளவுதான். அதை சொல்ல நம்ம பேசுறது இல்லை. இல்ல, நான் பௌத்தராக இருந்தாலும் இங்கு அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் நான் பெற முடியும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த செய்தி இன்னும் உள்ள போல. அப்படின்னா அதான் நான் சொல்றேன், இந்த தெருமுனைகள் தோறும் இந்த பௌத்த வாசிப்பு இயக்கம், பௌத்த வாசிப்பறைகள் என்ற ஒரு விஷயம், ஒரு ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த நிறுவன கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல வந்து நம்ம தெரிந்து கொண்டு, அதாவது சில நேரத்துல நமக்கு எதிரி யாரோ அவங்க இருக்கிற சில விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ RSS மூலமாக ஆண்டுக்கு ஒரு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 30 லட்சம் சிறு புத்தகங்கள் கீதா பிரஸ் வந்து இந்து மதத்தை முன்னிலைப்படுத்துகின்ற சின்ன சிறு கோட்பாட்டு செயல்பாடுகளை அவங்க செலவிடுறாங்க. ஆனால் இதை வந்து பௌத்தர்கள் யாரும் செய்யறது இல்லை. பௌத்த கட்டமைப்பு மூலம் எடுத்து செல்லப்படவில்லை. இதுக்கு நிறைய சிக்கல் நம்ம சொல்லுவோம். யாரு பணம் கொடுக்கறது, யாரு பிரசேஷங்கிறது, யாரு அச்சடிப்பாங்க, இதெல்லாம் தடங்கள் இருக்குது. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறு நூலாகவோ புத்தர் என்ன பேசினாரு, புத்தர் கதைகள், புத்தரை குறித்த கதைகள், புத்தரை குறித்த முக்கிய சொல்லாடல்கள், இது குறித்த செய்தி, அல்லது குறைந்தபட்சம் புத்தர் குறித்த கோடு, இந்த கோடு தாட் ஃபார் த டே அப்படின்ற மாதிரி, இன்று புத்தர் குறிப்பிடுகின்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாட்ஸ்அப் குரூப், அப்படி எதுவுமே இல்லை. நம்ம இது மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு விஷயம் போயிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், எந்த இடத்துல நம்ம வந்து எந்த கோட்பாட்டை கொண்டு வந்தா அதை வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு போய் சேர வேண்டும். பௌத்தம் பரவ வேண்டும் என்றால் பௌத்தம் குறித்தான கோட்பாடு, பௌத்தம் குறித்தான தத்துவங்கள்
ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு போய் சேர வேண்டும். பெண்களுக்கு போய் சேர்ந்தாலே பாதி வேலை முடியும். ஆனா பெண்களுக்கு அது போய் இன்னும் சேரவே இல்லை. ஒருவேளை அதுக்கு சிவா விதிவிலக்கா இருக்கிறார். நான் பார்த்த வரையில் நான் பார்த்தத ஒரு நான் பார்த்து ஒரு கௌதமசன ஒரு விதிவிலக்கா இருக்கிறார். ஆனா இதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு பௌத்தம் போய் சேர்ந்திருக்கிறதா, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌத்தர்களாக தங்களை அடையாளப்படுத்துகின்றார்களா? ஒரு கிறிஸ்தவ ஆண் இருக்கிற வீட்டுல ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் கிறிஸ்தவராகத்தான் அறியப்படுகிறார். ஒரு இந்து ஆண் இருக்கிற வீட்டுல ஒரு பெண் இந்து பெண்ணாகத்தான் அறியப்படுகிறார். ஆனால் ஒரு பௌத்த ஆண் இருக்கிற வீட்டுல எத்தனை பெண்கள் பௌத்தராக அறியப்படுகிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. தேங்க்ஸ். இந்த தாட் நான் ஷேர் பண்ணது கொடுத்த கேள்வி காரணம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அனித்ரா அறக்கட்டளையில எங்களை போன்ற இளைஞர்களுக்கு கொடுத்த அந்த பயிற்சியின் மூலமா தான் நான் இன்னைக்கு ஒரு பௌத்தனா இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை போல நிறைய இளைஞர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒரு பகுத்தறிவு கோட்பாட்டோட வளர்த்தெடுத்திருக்கீங்க. அந்த வகையில தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கம் நடத்தி வச்சிருக்கிற இந்த இணைய வழித்தளங்கள்ல மென்மேலும் புதிய புதிய தலைப்புகள்ல தொடர்ந்து உரையாற்றணும். அதே போல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அந்த சின்ன சின்ன புத்தகங்களை வெளியிடணும் அப்படிங்கிற கருத்து மிக முக்கியமான கருத்து. இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கம் அதை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தணும். நானும் ஒரு சில இது அப்பப்போ சொல்லி வச்சவர்கள் அந்த பேம்ப்ளேட் மாதிரி சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள் மாதிரி சொன்ன மாதிரி அதை விநியோகம் பண்ணணும். அந்த மாதிரி கிராமங்கள் தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான இதுவெல்லாம் பிளான் எல்லாம் இருக்கு. அது தொடர்ந்து அடுத்தடுத்த சட்டங்கள்ல தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கம் செயல்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நம புத்தாய. சிவா, இன்னைக்கு உங்க முகநூல்ல போட்டுக்கிற அந்த செய்தியை கொஞ்சம் எனக்கு எல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு. சரிங்க பண்ணிடுறோம். நன்றி. நான் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தேன் பார்த்தவங்க. ஆமா நன்றிங்க ஐயா. பார்த்து வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? வேற எதுனா கேள்வி இருக்கா யாருக்குடா? சரி, நன்றி. இன்று பௌர்ணமி தினம் என்பதால நிறைய சங்கரத்தினர்கள் பங்கேற்க முடியல. திருநாகர்சனம் கோயில்ல இருக்காரு. அதற்கு பதிலாக நம்முடைய தென்னிந்திய பௌத்த சங்கம் அயோத்திதாசர் உருவாக்கிய 125 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த புத்தவிகார் தலைவர் திரு சுகுணன் கௌதமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமோ புத்தாயா. ஜெய் பீம். நமோ புத்தாயா. ஆனா இப்ப மணிமேகலையை பத்தியான ஒரு புது விவரத்தை நீங்க எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களுடைய பேச்சுகள். இடையில கொஞ்சம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் கம்மியானாலும் ஆனா உங்களுடைய தெளிவானதாகவும் அந்த புத்தகத்துல உள்ளதை நீங்க எங்களுக்கு அழகாகவும் எளிமையாகவும் ஒரு ஆசிரியர் முறையில எங்களுக்கு போதிச்சதுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் 38வது வாரமாக நடைபெறும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மூணாவது திடீர்னு பார்த்திபன் அண்ணன் என்னை பேச வச்சுட்டாங்க. எனக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனுமே இல்லாம இப்ப நான் பேசுறேன். நான் ஆக்சுவலி தென்னிந்திய பௌத்த சங்கம் அயோத்திதாசர் ஆரம்பிச்ச தென்னிந்திய பௌத்த சங்கத்துல இப்போ அதனுடைய சேவகனாக நான் இருக்கேன். 1898ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தென்னிந்திய பௌத்த சங்கம் இதுல பலதரப்பட்ட மொழிகள் பேசுற காரணத்தினால இது 1900 ஆண்டு தென்னிந்திய பௌத்த சங்கமாக ஐயா அயோத்திதாசர் அவர்களை அதை மாத்தி அதுல இருந்து இதனுடைய கிளைகளாக மாரிக்குப்பம், திருப்பத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல வச்சிருக்காங்க.
அப்போ பர்மாவுல இருந்து சிலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிலைகள்ல இன்னமும் வந்து 1900 கொண்டு வந்து வைக்கப்பட்ட வெண்கல சிலை வந்து இன்னமும் வந்து தென்னிந்திய பௌத்த சங்கத்துல இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கும்படி இதன் வாயிலாக, இந்த கருத்தரங்கு வாயிலாக மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையுமே வந்து தென்னிந்திய பௌத்த சங்கத்துக்கு எல்லா விதத்திலையுமே வந்து உறுதுணையாக இருக்கும் முனைவர் கௌதம சன்னா அவர்களுக்கும் மற்றும் பார்த்திப அண்ணா அவர்களுக்கும், தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் வசந்த் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் உபசாகி அனைவருக்கும் இந்த காணொளி வாயிலாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து என்னை திடீர்னு பேச சொன்னதுக்கு பார்த்திபன் அண்ணனுக்கு மற்றற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் அண்ணா. ப்ளீஸ், தேங்க்யூ. நன்றி நன்றிண்ணா. அண்ணா, இன்பகுமார் அண்ணனுக்கு ஒரு செய்தி. தென்னிந்திய பௌத்த சங்க சார்பாக புத்தர் வசனம் அப்படின்ற பேர்ல வந்து ஆண்டு முழுவதும் 365 நாளுக்கு 365 புத்தர் வசனம் ஒரு தம்ம வசனங்களை வந்து போட்டு புக்கு பிரிண்ட் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. அதை இப்போ அவர் வந்து புதுப்பிச்சு இப்போ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம புத்தர் குட் கொஸ்டின் குட் ஆன்சர் அதையும் வந்து தமிழ் படுத்தி அதையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக பிரிண்ட் பண்ணிருக்கு. இது என்ன சமயம் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வந்து அவங்க சின்ன சின்னதா வெளியீடு வந்து போட்டு அவங்க வந்து பிரச்சாரம் தான், பௌத்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்பது உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். நன்றி அண்ணா. கேக்குதுங்களா அண்ணா? இன்பகுமார் இருக்காரா? அண்ணா, பொதுவா பௌத்த சங்கா கவுன்சில் சார்பாக வெளியிடணும்ண்ணா. அதுதான் என்ன நம்மளுடைய இல்ல அது இப்போ அது ஒரு ஜென்ரலா தமிழகம் முழுவதுலயும் ஒரே மாதிரியான ஒரு கருத்து, ஒரே மாதிரி தனித்தனியா வெளியிடறாலும் அது நம்ம செய்வோம். அது நம்ம ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. பார்த்திபன் இடையில வர்றதுக்கு மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தானே செய்யறாரு. ஆமா, தென்னிந்திய பௌத்த சங்கம். தென்னிந்திய பௌத்த சங்கம் அவர் ஒண்டி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சென்னையில மட்டும்தான் அவரால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்ல நம்மளும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம இயக்கத்துல சங்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க. ஈவன் காஞ்சிபுரத்து என்ன கூட செலக்ட் பண்ணுங்க. அது ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இன்னும் பிரிண்ட் அதிகமா போட சொல்லி காஞ்சிபுரத்துல ஒரு பீப்புள், அரக்கோணத்துல ஒருத்தர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்துப்போம். இது நல்ல ஐடியா. இது சின்ன சின்ன பாம்ப்ளெட்டா கொடுத்து ஜனங்க மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா பௌத்த சிந்தனைன்றது ஒரு டஃப்பான சமாச்சாரம் இல்லையா? மத்த மாதிரிலாம் மதியம் மயக்கிறது ஈஸியா போவான். நம்மளுக்கு வந்து ஒழுக்கமாருன்னு சொல்லும் போதே அவன் ஓடிடுறான். ஸோ அப்போ நம்ம சின்ன சின்னதா இந்த துண்டு பிரசுரங்களை வந்து நாமளும் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஒன்னும் பெருசா அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம். அது கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நான் பண்ணவும் தயாரா இருக்கேன். பார்த்திபன். சரி சார், சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார், முடிச்சிக்கலாமா? நன்றிண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் காத்திருந்த அனைத்து பௌத்த உபாசகர்களுக்கும் நன்றி.